உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இன்றும் கூட பைபிளில் யோனா தீர்க்கதரிசி பற்றி எழுதியிருக்கிறதை நாம் வாசிப்போம். அதில் இருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை நாம் படித்தால் தேவன் எவ்வளவு நல்லவர், இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் கெட்டு போயிருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களை பிசாசுடைய பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, நரகத்திலிருந்து தப்புவிக்கிறவர் என்பதை இன்று நாம் பார்க்கலாம். இப்பொழுது யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 1072 பக்கத்தில் அது இருக்குது. அதில் ஒரு சில பகுதியை நான் வாசிக்கிறேன், அப்பொழுது நமக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி பொருத்தி கொண்டு தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீஸுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலில் பெரிய கப்பல் உடையும் என்று நினைக்கிற அளவுக்கு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமிகள் அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒரு வேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும், எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினாலே அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்த அந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்று நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியினால் அது அவர்களுக்கு கூடாமல் போய்விட்டது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, அவர்கள் இப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர், உம்முடைய சித்தமாயிருக்கிறது எல்லாபடியெல்லாம் செய்கிறீர். தேவரீர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி எல்லாம் செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான்.
இந்த யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அதில் இருக்கக்கூடிய சம்பவத்தில் ஒரு பகுதியை இப்பொழுது நாம் வாசித்தோம். அதன் சம்பவம் என்று சொன்னால் அது இப்போ வாசித்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய உட்கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதை சொல்லுகிறேன், கவனியுங்கள். அந்த காலத்தில் நிம்ரோது என்று சொல்லி ஒரு வேட்டைக்காரன், அதாவது வேட்டைக்காரன்னா மிருகங்களை வேட்டையாடுற ஆள் இல்லை, மனுஷரை வேட்டையாடுகிறவன் என்று பெயர் பெற்றவன் நிம்ரோது. நிம்ரோது தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அதாவது உண்மையாகவே ஒரு பெரிய ராஜ்யம், அரசாங்கம், உலகத்தில் ஆங்காங்கே பெரிய ஊர்களை கட்டி குடியிருந்து பெரிய ராஜாங்கத்தை ஏற்படுத்தினவன் இந்த நிம்ரோது என்று சொல்வார்கள். அவன் கட்டிய பட்டணங்களிலே ஒன்று இந்த நினிவே பட்டணம். இந்த நினிவே பட்டணம் அவனுடைய காலகட்டங்களிலே அது ஒரு பெரிய தலைநகராக இருந்தது. அதில் இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்பவும் பொல்லாதவர்களாக இருந்தார்கள். அந்த பொல்லாத ஜனங்களாக இருந்த அவர்களிடத்தில் போய் கர்த்தர் சொல்கிறாரு, தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை பார்த்து, நீ போய் அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் அந்த நினிவே பட்டணத்துக்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இங்கே பாருங்கள், கர்த்தர் போய் ஒரு இடத்துல பிரசங்கின்னு சொல்லிட்டாருன்னா அவங்கள அழிக்கிறதுக்காக இல்லை, அவங்க மனம் திரும்பிட்டா அவங்கள அவங்க எப்பேற்பட்ட பொல்லாத பாவிகளாக இருந்தால் கூட அவர்களை உயிரோடைய வைக்கிறது மாத்திரமில்லை, அவர்களை ரட்சிக்கவும் செய்கிறார். அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை இப்படி இடத்துல எல்லாம் மிகப்பெரிய அர்த்தம் உள்ளதாய் மாறிவிடுகிறது. இவர்களெல்லாம் மிகவும் பொல்லாதவர்களாக இருந்து அங்கே பரலோகத்தில் செய்தி எட்டுச்சான், இந்த மாதிரி ஊர் ஜனங்கள் ரொம்ப பொல்லாதவங்களாக இருக்காங்கன்னு அங்கே செய்தி எட்டு தான். அதனால் கர்த்தர் அங்கே யோனாட்ட நீ அந்த பட்டணத்துக்கு போய் விரோதமாக பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு, கொஞ்ச நாளில் கர்த்தருடைய அழிவு, கர்த்தர் உண்டாக்குகிற அழிவு இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் வரப்போகுது அப்படின்னு. யோனா உடனே பிரசங்கிக்க போகலை. ஆனால் பின்னாடி போய் அவன் பிரசங்கித்தது என்ன தெரியுமா? இன்னும் 40 நாள் இன்னும் 40 நாள் நினிவே அழிந்து போகும் அப்படின்னு அவன் பிரசங்கித்தான். அவன் பிரசங்கிச்சானே அந்த ஊர் மக்கள் எல்லாரும், பைபிளில் எழுதியிருக்கு, 1,20,000 பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு, அதுக்கு அதிகமான மனுஷரும் அங்கே மிருக ஜீவன்கள் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாருங்கள், 1,20,000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டணம், அதில் இருக்க மிருக ஜீவன்கள், அதுக்கெல்லாம் நான் பரிதபிக்க மாட்டேனா அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா அவ்வளோ பேர் மனம் திரும்புகிறாங்க. அப்போ அவங்க அந்த சொல்லப்பட்ட அழிவிலிருந்து தப்புகிறார்கள். யோனாவும் போய் பிரசங்கித்தான், உடனே போகலை. நான் தான் சொல்கிறேன், உடனே போகலை. அவன் போய் கட்டாயமாக போய் அவனை பிரசங்கிக்கணும்னு சொன்ன ஒரு படம் அவன் போயிருக்கிறான். சரி, ஓகே. இப்போ இவன் என்ன செய்கிறான், அந்த நினிவே பட்டணத்தில் போய் அந்த நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக நீ பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால், இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை யார்கிட்ட சொல்கிறாரோ அதெல்லாம் போய் அப்படியே அந்தந்த மாதிரி சொல்லுகிறவன், செய்கிறவன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன். அப்படி ஆள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், நான் நினிவேக்கு போக மாட்டேன், நான் இவர்கிட்ட அங்கே போனால் அந்த ஜனங்கள் ஒருவேளை மனம் திரும்பிடுவாங்க, அவனுக்கு இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு அவன் மனம் திரும்பல, அது மட்டும் இல்லை, அவனுக்கு இன்னொரு காரியமும் தெரிந்தது. ஒரு அதாவது ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு பிறகு இதே நினிவே பட்டணத்தார் இஸ்ரவேல் தேசத்து மேலே யுத்தம் பண்ணி அவர்களை பிடித்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அழிவை உண்டாக்குவார்கள். அதாவது இந்த அசீரியர்கள், அதாவது நிம்ரோது அவனுடைய வகைரா ஆட்கள் எல்லாரும் அசீரியர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அவன் உண்டாக்கின பட்டணங்களில்
அது பாபேல் வந்து முதல் பட்டணம். அதுக்கப்புறமா காலா, நினிவே, இன்னும் சில பட்டணங்களெல்லாம் உண்டாக்கியிருக்கிறான். அதில் அந்த பொல்லாத பட்டணமாக அந்த நினிவே இருந்தது. தேவனுக்கு விரோதமாக செயல்படுற ஆள், தேவனுக்கு விரோதமாக மனுஷரை வேட்டையாடுறவன் இந்த நிம்ரோது. அப்போ அவன் எவ்வளவா தேவனுக்கு விரோதமானா உங்களுக்கு தெரியணும். அப்போ இவங்க வந்து இந்த பிசாசு கூட சேர்ந்து ஆட்டம் போட்டு எவ்வளவு பாவம் செய்வாங்க, எவ்வளோ பேரை கொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இங்கே இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அமலேக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்தபோது அந்த அமலேக்கும் அவனுடைய ஆட்களும் யுத்த வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அதை நீங்கள் யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்படுகிறது, இந்த அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது என்று. ஏதோ இந்த ஜனங்களை அடித்து பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கதான் கொள்ளையடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு மற்ற நாடு ஜனங்கள் செய்கிற மாதிரி செய்யலை. அமலேக்குடைய கை வந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக கிளம்பின ஆள் யார்? அவன் லூசிஃபர். அவன்தான் அப்பேற்பட்ட மகிமையான இடத்த இழந்து கடைசிக்கு பிசாசாக மாறினவன். தேவனே கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து தள்ளி விட்டுட்டு நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன், நான் தான் அங்கே வந்து தேவனாக உட்காரன்னு எல்லாரும் என்னை வந்து புகழணும், ஆராதிக்கணும் அப்படின்னு நினச்சாள். அப்போ இப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்கு பார்த்தீங்களா, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த நிம்ரோது. சொன்னேன், அவன் தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்து தேவனுடைய ஜனங்களை எல்லாம் வேட்டையாடின ஆள். இன்றைக்கும் கூட உலகத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது உலகெங்கும் ஆங்காங்கே சபைகள் ஏற்படுகின்றன. ஆனால் இந்த உலகத்து மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சபைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். இதெல்லாம் அந்த ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப தெளிவாய் நீங்கள் பார்க்கலாம். அந்த வரலாற்றை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதை நீங்கள் தெளிவாய் பார்க்கலாம். அங்கே இருந்த ரோம சாம்ராஜ்ய அந்த சக்கரவர்த்திகள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், அவர்களுடைய சபைக்கு விரோதமாய், அந்த தலைவர்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்தார்கள் என்று அவர்களை பிடித்து கொண்டு போய் கொலோசியம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரோமாபுரியில் வைத்து அவர்கள் அந்த இயேசுவை மறுதலித்தால் விட்டு விடுகிறேன், மறுதலிக்காவிட்டால் இங்கே மரத்தில் கட்டி வைத்து சுற்றிலுமாய் நெருப்பை போட்டு தீ வைத்து எரிய பண்ணி உன்னை கொன்று ஓடுவோம் என்று எவ்வளவோ பேரை கொன்றவர்கள் அவர்கள். அந்த ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி இப்படி சொன்னேன். அப்போ இதனுடைய ஆரம்பங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்தீங்கள் என்றால் அந்த நிம்ரோது, அவன் கட்டிய பட்டணங்கள், அவன் தேவனுக்கு விரோதமாக இருந்த பலத்த வேட்டைக்காரன், எவ்வளோ பேரை கொன்று குவித்தவன். அதாவது இரக்கமே இல்லாத மனுஷரை பார்க்கணுமானா இவங்களை தான் பார்க்கணும், இந்த அசீரியர்களை தான் பார்க்கணும். மற்ற தேசத்தில் போய் படையெடுத்து போய் அந்த ஆட்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்தால் அவர்களை கேவலப்படுத்தணும்னு சொல்லி அவங்க அடிக்கிறான் பிடிக்கிறான் அதெல்லாம் இருக்கட்டும், மூக்கை அறுத்து விட்டான்னா ஆளை பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? மூக்கை அறுத்து விட்ருவான், காதை அறுத்து விட்ருவான், கை காலை வெட்டி விட்ருவான். எல்லாத்த விட ரொம்ப கேவலம் என்ன தெரியுமா? இருப்பிடம் மூடப்படாமல் நிர்வாணமாக அந்த மக்களை சிறைப்பிடித்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் அங்கே அடிமை வேலை வாங்குவான். அவ்வளவு கொடுமையானவன். அது தேவன் மனுஷனை அவருடைய சாயல் ரூபத்தில் படைச்சா, அவருடைய சாயல் ரூபத்தில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக நான் இவ்வளவு செய்வேன்னா அது தேவனுக்கே விரோதமாக செய்த காரியம் அல்லவா? ஆதலால் இவன் அவ்வளவு பயங்கரமானவன் என்று சொல்லப்படுகிறது. இவனோடு சேர்ந்த அந்த மக்கள் எல்லாரும், அதாவது அசீரிய நினிவே மக்கள், அவர்கள் அவ்வளவு பொல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தரை அழிக்கலன்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஆனால் சொல்கிறாரு, நீ போய் அங்கே பிரசங்கம் பண்ணு, மனம் திரும்பினா விடலாம், இல்லை அவங்கள எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி சுத்தமாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பொல்லாதவர்களாக இருந்த நினிவே மக்கள் கூட தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த மனிதர்கள் கூட மனம் திரும்பினால் அவர்களையும் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லுகிறதானே இந்த தேவனுடைய நோக்கம். இல்லாட்டா
இந்த யோனா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி நீ போய் நினிவேயில் பிரசங்கம் பண்ணு அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அங்கே போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி யோனாவுக்கு இன்னொரு காரியம் எக்ஸ்ட்ரா ஏற்கனவே சில காரியத்தை சொல்லி வச்சுருக்கிறார். என்னென்னு, ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி இதே நினிவே பட்டணத்து மக்கள் இஸ்ரவேல் தேசத்து மேலே வந்து படையெடுத்து வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் கொள்ளையிட்டு அங்கே இருக்கிற அந்த மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் அவங்க தேசத்தில் குடியேற்றிட்டு அந்த நாட்டு மக்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் சமாரியா சுற்றி இருக்க பகுதியெல்லாம் குடியேற்றிடுவாங்க அப்படிங்கிறதும் இந்த யோனாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த கர்த்தர் தான் சொல்லி வச்சுருக்கிறார். இவ்வளோ விவரமாக அங்கே எழுதியிருக்கா இல்லையான்னு கேட்காதீங்க. நாங்கள் இந்த போதகர்களாக இருக்கிறதுனால இதை படித்து அதோடைய நுணுக்கங்களை பார்த்து கவனிக்கும்போது அது எல்லாம் தெரிகிறது. இவன் என்ன பண்ணுறான், நம்முடைய ஜனங்களுக்கே இவங்க பின்னாடி ஒரு காலத்தில் வந்து யுத்தம் பண்ணி அவர்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறது மட்டும் இல்லை, அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் அப்புறம் அந்த நாட்டு ஜனங்களை இங்கே கொண்டு வந்து குடியேற்றினா இது நமக்கு ஒத்து போகாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தனித்து வாசமாயிருப்பார்கள், இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள். இந்த கூட்டத்தில் மற்றவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா இவங்க கர்த்தரை ஆராதிக்கிற இந்த கூட்ட ஜனங்களை கெடுத்து விடுவாங்க. அதுவும் தெரியும் அவனுக்கு. இந்த இஸ்ரவேலர் எவ்வளவோ கொடுமைப்படுத்துவான்னு அவனுக்கு யோனாக்கு தெரியும். பார்த்தான், இது சரிப்படாது. இந்த கர்த்தர் வந்து ரொம்ப இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். மனம் திரும்பினா அவனை மன்னிச்சு விடுவார். அது எப்பேற்பட்ட பயங்கர பாவியாக இருந்தால் கூட மனம் திரும்பினான்னா அவனை மன்னிச்சு விடுவார். மன்னிச்சு விட்டு அவன் எந்த தப்புமே செய்யாது போல் அவனை இவர் பார்த்துருவார். அப்புறம் அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அவன் நான் பரலோகத்துக்கு வா பரலோகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவார். இவன் அசீரியன், அந்த பொல்லாத நிம்ரோது வகைற ஆளுக, இவங்கெல்லாம் பரலோகம் போகிறது. இங்கே அவங்க வந்து நம்முடைய நாட்டு ஆட்களை கொள்ளையடிக்கிறதும் கொலை செய்கிறதும் அப்புறம் இவங்களை சிறைப்பிடித்து இந்த மாதிரி நிர்வாணமாக்கி கொண்டு அவங்க நாட்டில் குடியேற்றுறதும் அங்கே அடிமை வேலையை வாங்கிறதும் அங்கே இருக்க ஜனங்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றுறதும் நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லி இந்த யோனா யோசித்தான். அவர் சொன்னார், நீ போய் நினிவேக்கு போய் அதுக்கு விரோதமாக பிரசங்கின்னு. ஆனால் இவன் என்ன பண்ணானா, யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, இந்த கர்த்தர்கிட்ட பக்கத்தில் இருந்தால் கூட நம்மளை போட்டு போன்னு கிளப்பிடுவார். அதனால் இவன் பக்கத்தில் கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு விலகி வேறு தர்ஷீஸுக்கு ஓடி போகலான்னு இவன் கணக்கு பண்ணி கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஸுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய், யோப்பாங்கிறது அது ரொம்ப தூரம், இவன் இருக்க இடத்த விட்டு ரொம்ப தூரம் போகணும். தர்ஷீஸுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீஸுக்கு போக கப்பலை ஏறினான். ஓகே, அதெல்லாம் சரி. இவர் சொன்னதை இங்கே இருந்தால் தானே இவர் சொல்கிறத கேட்டு நம்ம அங்கே நினிவேக்கு போகணும். அப்புறம் அங்கே பிரசங்கிச்சு அவன் மனம் திரும்பிடுவேன். அப்புறம் அவனை ஒன்றும் செய்ய மாட்டார். இவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். யாராவது மனம் திரும்பினா எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் மன்னிச்சு விடுவார். ஆனால் அவன் வந்து மறுபடி கெட்டு போகிற போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாலாம் வருவான். அது நமக்கு சரிப்படாது. அதனால் இந்த கர்த்தரோட கூட இருக்காத, அவர் பக்கத்தில் கூட இருக்காத, ஓடி போகணுன்னு சொல்லி கர்த்தருடைய தேசத்தை விட்டு தர்ஷீஸுக்கு ஓடி போகிறானா. அதுக்காக இங்கே ரொம்ப தூரம் இவன் இந்த சமாரியா பக்கங்கள்லேருந்து நடந்து அங்கே யோப்பா பட்டணத்துக்கு போகிறான். ரொம்ப தூரம் போகணும். அங்கே போய் அங்கே ஒரு கப்பலை கண்டு தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி ஏறிட்டார் வண்டி. அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாருங்கள். அங்கே சமுத்திரத்தில் கர்த்தர் பெரிய காற்றை வரவிட்டார். அதனால கப்பல் உடையும் என்று நினைக்கிற அளவுக்கு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இவனுக்கு தெரியும் இவர் கர்த்தர் என்னமோ பண்ணுறாரு, நம்ம கீழே இறங்கி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கீழ்த்தட்டுக்கு போய்
மற்ற எல்லாரும் அங்கே அவசரமாக கப்பலை தன்னுடைய வயப்படுத்த என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க. அவன் தெய்வத்தை பார்த்து கும்பிட்டு எங்களை காப்பாற்றுன்னுக்கிட்டு போய் கப்பலை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலை. இவன் அந்த கூட்டத்தில் கூட இல்லை, இறங்கி போயிட்டான். ஆனால் அவங்களுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு. யார் நிமித்தம் அந்த புயல் இந்த கடல் கொந்தளிப்பு உண்டாச்சு அப்படின்னு பார்க்கணுன்னு சீட்டு போடுவோம். சீட்டு க்ளீனாக யோனா பேருக்கு விழுந்துருச்சு. எங்கடா அவன் அப்படின்னு தேடுனா கீழ்த்தட்டில் போய் அயர்ந்த நித்திரையாக இருக்கிறார் ஐயா. இவங்க எல்லாம் ஓடி போய், எப்பா என்ன தான் ஆச்சு, நீ யார், உன் பேர் என்ன, எந்த ஜாதியான், எந்த தேசத்துக்காரன், எதுக்காக இப்போ ஓ நிமித்தமாக அந்த மாதிரி கடல் கொந்தளிப்பெல்லாம் உண்டாச்சு, என்ன சங்கதி, என்ன விவரம் சொல்லு அப்படின்னு கேட்டால், நான் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியான தேவனுடைய மனுஷன், அவருடைய தீர்க்கதரிசி, ஏன் நிமித்தம்தான் இந்த பெரிய கடல் கொந்தளிப்பு வந்திருக்குது. அவர் எனக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தாரு, நான் அவர் வேலையை செய்ய பிடிக்கலை, அதனால் நான் வேறு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னையால் தான் இந்த பெரிய கடல் கொந்தளிப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்ல, அப்பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடிப்போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினாலே அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி உனக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பா நீ ஓடுற ரைட்டு, ஆனால் இந்த சமுத்திரம் அமர்னா அப்போ தான் நாங்கள் பிழைக்க முடியும், நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, நாங்கள் நீ சொல்கிறபடி செஞ்சிடறோம்ன்றாங்க. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், நான் தானே பிரச்சனை, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்றான். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்று நான் அறிவேன். இதை வேற சேர்த்து சொல்கிறேன், என்னால் தான் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். அந்த மனுஷருக்கு தாங்கலை, இவனை எப்படி தூக்கி சமுத்திரத்தில் போடுறதுன்னு சொல்லி இவனை சமுத்திரத்தில் தூக்கி போடாமல் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் இவங்க எவ்வளோ வேகமாக தண்டு வலித்து பார்த்து கப்பலை கொண்டே ஒரு இடமா சேர்த்துடலாம் எங்கேயாவது அப்படின்னா, இப்போ அதை விட அதிகமாக சமுத்திரம் கொந்தளிக்குது. அதனால் அவர்களுக்கு அது முடியாமல் போய்விட்ட. கடைசியில் முடியலப்பா, எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, ஏய் நம்மளால் முடியலப்பா, அவன் ஒருத்தன் தான் அவனால் தான் வந்துருச்சுன்னு சொல்கிறான், நமக்கும் கூட சொல்லிவிட்டான், இப்போ அவன் சொல்கிறான் சமுத்திரத்தில் தூக்கி போடு, அப்போ சமுத்திரம் அமர்ந்திருக்குன்னு வேறு சொல்கிறான். அப்போ கப்பல் அந்த தலைவன்கிட்ட போய் எல்லோரும் பேசியிருப்பாங்க, எப்பா நம்ம உயிரை காப்பாற்றணும் என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லோரும் பேசியிருப்பாங்க, நம்ம எல்லோரும் சாகிறத விட அந்த ஒருத்தன் செத்தா போதும்னு. காயிபா அப்படித்தானே ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மக்கள் எல்லாருக்கும் பதிலாக அந்த ஒரே ஒருத்தன் அந்த இயேசு செத்தா நலமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்காமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவன் ஆலோசனை சங்கத்தில் சொல்லிவிட்டான். அப்போ தான் அந்த இயேசுவை கொல்லுவதற்கான முடிவை அவங்க எடுக்கிறாங்க. இங்கே ஜனங்கள் எல்லாருக்காகவும் இந்த ஒரு யோனா செத்தா பரவாயில்ல, நம்மலாம் தப்பிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஏங்க என்ன மாதிரி ஒரு பேரலல் நடக்குது பார்த்தீங்களா? ஒரே மாதிரி சம்பவங்கள். அங்கே இயேசுவை கொலை செய்தார்கள். எதுக்கு? அவங்க நினச்சாங்க இந்த ரோம சாம்ராஜ்யத்தோடைய அதிகாரத்திலேருந்து நாம் தப்பிச்சுக்கலாம், இந்த இயேசுநாதர் இருந்தால் இப்போ இவர் பெரிய குழப்பமாயிரும், அப்புறம் நாம் இந்த தேசத்தை ஆளுகிற ஆளுகை எல்லாம் போயிடும், அப்போ அதை நமக்கு இருக்கிற அதிகாரத்தை தக்க வைக்கணும்னா இந்த ஒரு ஆளை காலி பண்ணணும். யார்? இயேசுவை காலி பண்ண வேண்டும், இயேசுவை கொலை செய்ய வேண்டும். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. கடைசியில் அதை செய்தார்கள். இது ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, சரி மாதிரி தெரிகிற தப்பு, தப்பு மாதிரி தெரிகிற சரி. கடைசிக்கு இயேசுவை கொலை செய்து விட்டார்கள். ஆனால் ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள். தங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்த இயேசுவை கொலை செய்தார்கள். இவர்கள் சிலுவையில் ஏற்றிய போது அவர் அங்கேயும் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு சொன்னார். இவர்களுக்காக தான் நான் சிலுவையில் ஜீவன் கொடுக்க வந்தேன். இவர்களுடைய பாவத்தை போக்குறதுக்கு தான் நான் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு வந்தேன். ஆனால் இந்த ஜனங்களே என்னை கொல்லுவாங்கன்னு என்ன நடக்குது பார்த்தீங்களா ஆண்டவரே? பரவாயில்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியம். நான் இப்போ கேட்குறேன் இவர்களுக்கு மன்னியம். ஏன்னா இதில் ஒரு சில கூட்டம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வந்தால் அப்போ நான் அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறேன். இதில் இப்போ எனக்கு என்னை சிலுவையில் அரைஞ்சாங்கங்கிறதுக்காக இவர்கள் எல்லோரும் நரகம்னா அப்போ நிறைய பேர் நரகம் போயிடுவாங்க. அதுலேயும் கூட பின்னாடி மனம் திரும்பி வந்தால் அவர்களை நீ ரட்சிக்கணும். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கர்த்தர் கேட்க, பிதாவாகிய தேவனும் மன்னிச்சிருப்பார். அதனால தான் இந்த எருசலேம் மக்கள் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா, இயேசு இவர்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்கிறார். இவருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கு தண்டனை அவர் அனுபவிக்கிறார் சிலுவையிலே. மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை செய்து முடித்து விட்டார். ஆதலால் மனம் திரும்புகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய இரக்கங்கள் எவ்வளவு பெருசுன்னு பாருங்கள். மனம் திரும்புகிறவர்கள் யாரும் செத்து நரகம் போகக்கூடாது. மனம் திரும்புகிறவர்கள் யாரும் பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு இயேசு வேண்டுகிறார். அதற்கான பரிகாரம் செய்கிறார். இந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து அவரை கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டால் சமுத்திரம் அமர்ந்திருக்கும்னு அவன் சொல்ல, முதல்ல அவங்க உடனே அப்படி செய்யலை. ஒருத்தன் தூக்கி எப்படி போடுறது உயிரோட? ஆனால் கடைசிக்கு வேறு வழி இல்லை, அவனை தூக்கி போட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போய்விட்டது. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து அவன் தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தவன் இப்போ இந்த விவரம் தெரிஞ்சதுனால எல்லாரும் அவனவன் கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும். எல்லாரும் கர்த்தரை பார்த்து கூப்பிட்றாங்க, எங்களை கொண்டு போட்டுறாதீங்க, குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதிரும். நாங்கள் குற்றம் செய்யலை, குற்றம் செஞ்சது அவன் தான். அதனால் அந்த குற்றத்துக்கு அந்த இரத்த பழியை எங்கள் மேலே வாங்காதிரும். தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாக இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி, உமக்கு சித்தமானதான் செய்கிறீர் அப்படின்னு சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். தாங்கள் தப்பினால் போதும் என்று நினைத்தார்கள். இது கர்த்தருடைய சித்தம்னு அவங்க தீர்மானிச்சிட்டாங்க. என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு அப்போ சமுத்திரம் அமர்ந்திருக்கும்னு அவன் சொல்கிறான். ஆனால் இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, அது உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறீர், இப்போ நாங்கள் அதைப்படி செஞ்சிடறோம்னு சொல்லி யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். இங்கே பாருங்க, யோனா அவன் கர்த்தரை விட்டு ஓடி போகிறேன்னு போகிறான். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு கப்பலில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்களாம். கேட்க நல்லா இருக்கா? யோனா கீழ்ப்படியாமல் போய் நினிவாய்க்கு போக மாட்டேன்னா கூட இவன் போகிற பக்கத்தில் அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஓகே, அந்த யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டாங்க. கர்த்தர் ஒரு மீன் ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாராம். அந்த யோனாவை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்ட உடனே அந்த மீன் போய் அவனை டபக்குன்னு விழுங்கிருச்சான். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இதை தான் இயேசு சொல்லுவார், உங்களுக்கு வேறு அடையாளமெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டான். யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் 3 நாள் அவன் இருந்தான்னு போட்டிருக்கேன். அதே போல் மனுஷகுமாரனா இயேசு நானும் பூமியின் வயிற்றில் இரவு பகல் 3 நாள் இருப்பேன். இதுதான் உங்களுக்கு அடையாளம், போ. நான் மனுஷகுமாரனுங்கிறதுக்கு நம்ப மாட்டேங்கிற உங்களுக்கு அடையாளம் இதுதான், போ அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆக இயேசுவே நமக்கு இரட்சகர். நாம் அதை விசுவாசித்தால் நமக்கு நல்லது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் பாவத்தின் பிடியிலிருந்து பிசாசோடைய பிடியிலிருந்து விடுதலையாகும். நரகம் அல்ல, நமக்கு பரலோகம் உண்டு. அருமையானவர்களே, இந்த கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்ததில் பார்க்கலாம்.